ஓ ஸோ ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஃப்ரெண்ட் கிருபா. ஸோ நம்ம ரொம்ப நாளாக வீடியோ போடல. சோமல் எனக்கு லைட்டாக தொண்டை அடிச்சிது. ஸோ நம்ம ரொம்ப நாளாகவே வீடியோ போடல. ஆவேசப்படத்தில் வர மாதிரி ஓரமாக போய் உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்தேன். ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் கிடைக்குமான்னு. அந்த கண்டென்ட்டுக்கு என்ன போய் தேடுறது, அவ்வளோதான் நம்ம முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எப்படியாச்சும் அடித்து பிடிச்சி எப்படியாச்சும் இன்றைக்கி ஒரு பீச்சத்தை செட்டப் பண்ணி உங்கள் முன்னாடி கொண்டு வரலான்னு இருந்தேன். அதுதான் இந்த பீஜம். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், தளபதி விஜய் வந்து பொலிட்டிக்கலுக்கு போகிறாரு. ஸோ அவரோட ஹியர் வந்து இப்போ சினிமா ஃபீல்டில் என்ட்ரி அவர் தான் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க பிஃபோர் லாஸ்ட் மந்த். அது ட்ரூ ஆகிடுச்சு. ஏன்னா ஜேசன் சஞ்சயோட டைரக்ஷனில் சஞ்சய் கிஷனோட ஆக்டிங்கில் இப்போ ஒரு படம் வெளியாகிறது தான் போஸ்ட் கிரெடிட் சீனை போட்டாங்க. ஸோ ஐ ஆல்சோ சா இட் அண்ட் இட் வாஸ் குட். ஸோ அந்த பீஜத்தை நம்ம எதுக்கு நம்ம கீபோர்டில் போட முடியும், அப்படி ஏன் போட முடியாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடலாம். நம்ம கீபோர்டில் நமக்கு தெரிஞ்ச பீட்டில் ஏதோ ஒரு பீட்டில் போட்டு அதை அந்த சாங்கோட மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பீட்டை போட்டால் போதும். ஸோ அதுக்கு அவ்வளோ ஃபெசிலிட்டியும் ஒன்றும் தேவையில்லை. ஸோ நம்ம வந்து மியூசிக் வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓவராக பேசிக்கிட்டு இருந்தா ஆடியன்ஸில் கோச்சிங் போயிடுவாங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோ எப்படிங்கிற மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சொல்லிடுங்க. ஸோ எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க என் பர்த்டே எப்போன்னு. ஸோ பர்த்டே வந்து December 18. இன்றைக்கி வந்து December 20 19 தெரியல, அதில் விடுங்க. ஸோ இன்றைக்கி December 20 19 தெரியல, ஆனால் December 18 தான் என் பர்த்டே. அதை ஏன்டா நம்ம வீடியோவை போடலான்னு நினச்சேன், போட முடியல. ஏன்னா கொஞ்சம் பிஸியாக நிறையா ஒர்க் இருந்தது. ஸோ பர்த்டே கிஃப்ட்ஸ் எல்லாம் என்னால் பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஒன்று ஒரு பர்த்டே கிஃப்ட்ஸாக காமிக்கிறேன். ஸோ அது வரைக்கும் ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க ப்ரோ. 2 minutes வந்துடுறேன். இதான் என்னோட பர்த்டே கிஃப்ட்ஸ். இப்போதைக்கு இதான் கிடச்சிது. தெரிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம். ஸோ ஒன்றா பார்க்கலாம். ஸோ கைஸ் நம்ம ஸ்பான்லேருந்து போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது என்னன்னா ஹோவர் ஃபுட்பால். ஸோ என்ன ஆகுனா இது நம்ம இதில் தரையில் வச்சோம்னா ஃப்ளோட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். கிக் பண்ணோன்னா ஃப்ளோட் ஆகி அது பாட்டி ஸ்லைட் ஆகிட்டு போகும். இதுக்கு பின்னாடி இருக்கிற எக்ஸாஸ்டர் ஃபுல்லாக ஃபேனு. இது வந்து சி டைப் சார்ஜருங்கிறதுனால நீங்கள் மொபைலில் யாராச்சும் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருந்தீங்கன்னா அந்த சார்ஜரை வந்து நீங்கள் இதுக்கு ஃபிட் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம். ஏன்னா இது பேட்ரி கிடையாது, சார்ஜர். ஸோ நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்தாச்சு. செகண்டுக்கு போவோம், ஈஸியான ஒன்று. ஸோ திஸ் இஸ் மை ரிமோட் கண்ட்ரோல் ஃபார்முலா. ஸோ இதை முழுசாக அன்பாக்ஸ் பண்ணும்போது ட்ரை பண்ணலான்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இதில் ட்ரை பண்ண முடியாது இப்போதைக்கு. ஏன்னா பேட்டரி எல்லாம் போடணும், அதுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் தேவை.
அதெல்லாம் எடுத்து தான் போடவே முடியும்னு இருக்குது. ஸோ இதில் இருக்கிற பட்டன்ஸ் எல்லாம் சொல்கிறேன். ஸோ என்னென்னா இதுதான் ஃப்ரண்ட் அண்ட் பேக். இதெல்லாம் இந்த மோஸ்ட்டாக எல்லாம் ரிமோட் கண்ட்ரோல் காரை வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து இதை யூஸ் பண்ண தெரியும். லெஃப்ட் அண்ட் ரைட். அண்டு இதான் என் சைடில் 2 பட்டன் இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது வேஸ்ட்டுங்க, ஆனால் இதுதான் ஒரிஜினலு. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேனா என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இந்த கார் கான்செப்டுக்கு வரேன். இந்த கார் கான்செப்டில் இந்த பின்னாடி இந்த மாதிரி லைட் தெரியுதா? இது லைட்டு மட்டும் இல்லைங்க, இதில் வந்து வாட்டர் வந்து ஒரு ஸ்மோக் மாதிரி வரும். அதுக்குன்னு ஒரு சிரஞ்சி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது எங்கன்னு தெரியல, அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்கிறேன். அது என்னன்னு தெரியல, அது எங்கள் அம்மாவுக்கு தான் தெரியும். ஸோ இது ஒன்று. அப்புறம் இப்போ தான் மெயினுக்கே வரோம். இப்போ தான் மெயின் சாப்டரு. ஸோ திஸ் இஸ் மை ட்ரீம் கீபோர்டு அக்காய் பிஎம்கே. ஸோ இந்த கீபோர்டுக்கு எப்படி வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாட்ட பர்த்டே கிஃப்ட் என்னடா வேணும்னு கேட்டாங்க. நான் இந்த அக்காய் பிஎம்கே கீபோர்டு தான் வேணும்னு கேட்டேன். அந்த கீபோர்டில் என்ன அப்படி ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ரொஃபஷனல் கீபோர்டுமா, இதில் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ கம்ப்யூட்டர் இல்லைன்னா இது வாசிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்புறம் எதுடா நம்ம இந்த 2 கீபோர்டை வச்சு பண்ண முடியாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்ணலாம். இதில் மட்டும்தான் இப்போ வராது. ஏன்னா இது வந்து என்னென்னா பேடு. நான் கிட்ட காமிக்கிறேன் உங்களுக்கு, எனக்கு க்ளோஸ் அப் வந்து காமிக்கிறேன். ஸோ இதுதான் பேடு. இதெல்லாம் சைன்டு ட்ராக்கரு. இது நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச பிச் பையா. இது வந்து இந்த கீபோர்டில் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 9 10 11 13 14 15 16 17 18 20 17 18 19 20 21 22 23 24. இதில் கிட்டத்தட்ட நம்மளுக்கு 24 கீஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியும். இப்போ நம்ம இதில் கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா 1 2 3 4 5 6 இதில் கிட்டத்தட்ட ஒரு 30 கீஸ் இருக்கும். இதுலேயும் 30 கீஸ் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா, டாக் மைனஸ் ஆக்ட் ப்ளஸ், இந்த 2 பட்டனையும் ப்ரெஸ் பண்ணால், இப்போது இந்த கீபோர்டில் இதில் கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணோன்னா ஹை பிச்சு வரலாம், இந்த கீபோர்டை ப்ரெஸ் பண்ணால் லோ பிச் வரும். இப்போ இதை ப்ரெஸ் பண்ணாலும் லோ பிச்சில் வரும், இது ப்ரெஸ் பண்ணாலும் ஹை பிச் வரும். அதான் இது. இந்த பேடை வந்து இப்போ ட்ரம்ஸ் அடிக்கிறது. ஸோ எப்படி இருக்கும் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சொல்லிடுங்க இந்த கீபோர்டை பற்றி. ஸோ இப்போ தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ இவ்வளோ கிஃப்ட் கிடச்சிருக்கு. இன்னொரு கிஃப்ட்ஸ் வேணால் இன்னொரு வீடியோவில் போடுறேன். அதை மறக்காமல் பார்க்கணுன்னா நம்ம வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணி போட்டுருங்க கைஸ். வீடியோ எண்டிங் பண்ணிடலாம். எனக்கு கிட்டத்தட்ட 8 minutes ஆகிடுச்சு. தேங்க்யூ.